இனிய தமிழ் மக்களுக்கு இனிய வணக்கம். முதல் வகுப்பு இரண்டாவது வகுப்பு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் மூன்றாம் வகுப்பு உங்களுக்கு புரியும். போன வகுப்பில் நான் சிவன் பிரம்மா விஷ்ணு பிரணவ மந்திரம் இதெல்லாம் பற்றி கோவில் தலைப்பில் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், உலக வாழ்வியல்னா கோவில் சார்ந்து தான் அமையும். அப்படி உலக வாழ்வியலில் கோவில் பற்றி பார்ப்போம். சிவம் அப்படின்னா உயிர்னு உங்களுக்கு முதல் வகுப்பில் சொல்லி கொடுத்தேன். சிவம்னா என்ன? உயிர். இப்போது இந்த உயிர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க 3 செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது என்னன்னா, ஒன்று ஆக்கல், இன்னொன்று காத்தல், இன்னொன்று அழித்தல். இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில் இந்த 3 தொழில்களுமே இந்த உயிர் எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்குது. காலம் முழுக்க இந்த 3 நிகழ்வுகளில் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தான் நாம் என்ன பண்ணோன்னா, படைத்தலுக்கு பிரம்மா அப்படின்னு ஒரு பெயர் கொடுக்குறோம். இந்த உயிர் படைத்தல் தொழில் செய்யும் போது பிரம்மா அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அதே உயிர் காத்தல் அப்படின்னு செயல்படும் போது விஷ்ணு அப்படின்னு பெயர் கொடுத்தாங்க. அதே உயிர் அழிக்கும் போது அதற்கு சிவன் அப்படின்னு பெயர் கொடுத்தாங்க. இப்படி இந்த சிவமானது, இந்த உயிரானது உலக பிரபஞ்சத்தில் 3 தொழில்களை செய்யுது. அந்த 3 தொழில்களுக்கு 3 பெயர் வச்சாங்க. அந்த 3 பேர் கடவுள் தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது இது எப்படி இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை இந்த சிவம் செய்யுதுன்னா, இந்த பஞ்சபூதமாக உருமாற்றம் பெற்று, இந்த 5 எலிமெண்ட்ஸாக இந்த பஞ்சபூதங்களாக அது உருவாக்கம் பெற்று இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களை செய்யுது. குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் இந்த சிவம்ன்ற கடவுளாக நிறைய பேர் நினைக்கிறீங்க. அது தவறு. இந்த சிவம்னா உயிர். அதாவது இந்த லிங்கம் வச்சு வழிபட்ட சிவம்ன்றது உயிர். இந்த சிவன்றது முக்கண்ணன், அப்புறம் நடராஜர், இப்படி பல வடிவங்களில் இந்த சிவன் சொல்லிட்டு கடவுளாக நாம் வணங்குறோம். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு இப்படி பிரபஞ்ச தத்துவத்தை, இதில் இருக்கக்கூடிய அறிவியல் தத்துவத்தை முன்னோர்கள் கோவில் வழிபாட்டு முறைகளில் வச்சுருந்தாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நவீன அறிவியலில் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கு எல்லாமே மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க. காத்தல் அழித்தல் இதை ஏன் பிரம்மா விஷ்ணு சிவன் சொன்னாங்கன்னு புரிஞ்சுதுங்களா? இது அடிப்படை வகுப்பு தான். நம்ம அதுக்கப்புறம் பிரம்மானா என்ன, விஷ்ணுனா என்ன, சிவன்னா என்ன, இப்படி ஒன்னொன்னத்தை பற்றி நம்ம விவரமாக பார்ப்போம். நாம் மந்திரம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஏன் கோவில்களில் மந்திரங்கள்லாம் பயன்படுத்தினாங்க? மந்திரங்கள் எல்லாத்தையும் வசியம் பண்ணும், எல்லாமே செய்யும் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு பார்ப்போம். மந்திரம்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். மந்திரம்னா என்னன்னா, மந்திரம் அப்படின்னா என்ன? ஒளி, அதாவது சப்தம். புரியுதுங்களா? இப்போ பிரணவ மந்திரம், பிரணவ மந்திரம், பிரணவனா என்ன? உயிர்ப்பு, அதாவது உயிர் உண்டாகிறது பிரணவம். பிரணவ மந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஓம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஓம்ன்ற பிரணவ மந்திரத்துடைய விளக்கம் என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு ஓம்னா ஒரு மந்திரம், அதை உச்சரித்தா போதும், அது சொன்னால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, அந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன? ஏன் கோவிலில் ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை சொன்னாங்க, ஏன் அதை பிரணவ மந்திரம் குறிப்பிட்டாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், சிவலிங்கம் அப்படின்னா உயிர் தரிக்கிற இடம் கர்ப்ப கிரகம் அப்படின்னு கோவிலில் வச்சாங்க. அப்படி இந்த பிரணவம்னா என்னன்னா உயிர். அதாவது கருவறையில் ஒரு உயிர் உண்டாகும் நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில தான் இருக்கும். கர்ப்ப கிரகத்தில் உயிர் உண்டான உடனே இந்த வடிவத்தில் தான் இருக்கும் கரு. நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் வாரத்திலே இந்த வடிவம் பெற்றுடும். அதை தான் பிரணவம்னாங்க. மந்திரம் அப்படின்னா ஒளின்னு சொன்னேன். இப்போ பிரணவத்தில் என்ன ஒளி வரும்னு பார்த்தீங்கன்னா, 15வது நாளில் இதய துடிப்பு, இப்படி 15வது நாள் கர்ப்பத்தில் இந்த கருக்கு இதய துடிப்பு உண்டாகும். கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னு டாக்டருங்க நாடி பிடிச்சி பார்த்து சொல்லுவாங்க. ஏன் நாடி பிடிச்சி பார்க்குறாங்கன்னா, அப்போ தான் இந்த ஒளி ஓசையும் நாடி துடிப்பில் எதிரொலிக்கும்.
அப்போ இரட்டை நாடி எதிரொலிக்கும் போது பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிரணவ மந்திரம்னா என்னன்னா இப்போ தெரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஓம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ஓம்ன்ற வடிவில் தான் கரு உருவாகும். அப்படி உருவாகி 10 மாதமாக குழந்தை இப்படியே இருக்கும் கர்ப்பத்துக்குள்ள. இப்போ 15வது நாள் இதயம் துடிக்கிறது தான் முதல்ல உயிர்ப்பு வந்துருச்சு, உயிர் வந்துருச்சு கருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதை தான் பிரணவ மந்திரம் சொன்னாங்க. பிரணவனா உயிர், மந்திரம்னா ஒலி. அப்போது பிரணவ உயிர் மந்திரம் வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு தான் உயிர் மந்திரம். இப்போ புரியுதுங்களா? பிரணவ மந்திரத்தோட விளக்கம் இந்த ஓம். இந்த ஓமுடைய விளக்கம் குழந்தை கருவறையில் இந்த வடிவமைப்பில் தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது நாம் இப்போது பிள்ளையார் சுழி போட்டு தான் அனைத்தையுமே தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விநாயகர்னா யார், அது எதுக்கு சொன்னாங்க, ஏன் வந்து நம்ம தலையில் கொட்டிக்கிறோம், ஏன் காதை பிடிச்சு தோப்புக்காரனும் போட்டுக்கிறோம், இப்படி பலவித செயல்கள் கோயிலில் போனவுடனே முதலெடுத்த உடனே விநாயகரை கும்பிட்டு மற்றவங்கள நாம் கும்பிட போகணும்னு சொன்னாங்க. அப்படி விநாயகருக்கு ஏன் முதன்மை கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீணா அறிவு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? வீணா அறிவு. விநாயகர்னா அறிவின் நாயகர். அறிவின் நாயகர் யார் நமக்கு? நம்மளுடைய மூளை பகுதி. மூளை பகுதியை தான் விநாயகர் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அதனால தான் நாம் என்ன தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட சொல்லுவாங்க. எதுக்கு விநாயகர் சுழி நம்ம போட்டு செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மூளையின் வடிவமைப்பான இந்த அமைப்பை தான் நாம் பிள்ளையார் சுழியாக போடணும். அதாவது எந்த ஒரு செயலை செய்யும் முன் உன் அறிவின் துணை கொண்டு நல்லா சிந்திச்சு செயல்படு அப்படின்னு சொன்னது தான் இந்த விநாயகர் சுழி. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது இந்த விநாயகர் சுழினா என்னென்னா மூளையுடைய வடிவம் தான். இப்போது விநாயகர்னா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? அவருக்கு 2 மனைவிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சித்தி புத்தி, அதாவது சிறுமூளை பெருமூளை. நம்ம மூளையோடைய பாகத்தை தான் விநாயகர்னு வச்சாங்க. அதற்கு மனைவி 2, அதில் சித்தி புத்தின்னு சொன்னாங்க. இப்படி சித்தினா ஞானம், புத்தினா அறிவு. நம்ம மூளையோடைய நியூரான்ஸ் அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆற்றல் பெற்றது. அதுலேயும் நாம் 6 சென்ஸு, கிரியேட்டிங் சென்ஸு, அதாவது நமது 6வது அறிவு உற்பத்தி திறன் கொண்டது. அந்த அறிவுக்கு போகிற வரைக்கும் நாம் ஞானம் பெறலாம் நம்ம அறிவை வச்சு. இப்படி சித்தி புத்தி 2 மனைவிகளாக குறிப்பிட்டாங்க. சிறுமூளை பெருமூளையை குறிப்பிட்டாங்க. அது ஞானமும் அறிவும் தரக்கூடியதா முன்னோர்கள் சொன்னாங்க. அறிவுன்றது வந்து தெரிஞ்சு கொள்வது, ஞானம்ன்றது உணர்றது. இதை நாம் தெளிவாக பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய நியூரான்ஸ் அமைப்புக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மூளை போல் ஒரு கம்ப்யூட்ரு இந்த உலகத்தில் இன்னுமே தயாரிக்கப்படலை. அப்படி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கூட தயாரிக்க முடியாத விஷயங்கள் வந்து இந்த மூளை அமைப்பு. அப்போனா எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் அந்த மூளைக்கு, அந்த ஆற்றலுக்கு. அதை பற்றிலாம் நம்ம வருங்கால வகுப்பில் பார்ப்போம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்குங்க. இப்போது ஏன் வந்து யானை முகன் அப்படின்னு யானையோடு ஒப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிவம் வந்து பார்த்துக்கோங்க. இது இப்படி போட்டால் யானை வடிவமாக இருக்குது. நம்மளுடைய மூளையோடைய பாக வடிவமும் யானை வடிவ ஒத்திருக்கு. இப்போது யானை முகமும் இந்த மூளை வடிவமும் ஒத்து போகுது. அது மட்டும் இல்லைங்க, யானையோடு ஒப்பிடுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. பூமியிலே விலங்கினத்திலே அதிக ஞாபக சக்தி கொண்டது பார்த்திங்கன்னா யானை தான். கடலில் டால்ஃபின் இருக்கும், பூமியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யானை தான் அதிக ஞாபக சக்தி பெற்றது. அதனால் அறிவுக்கு அதை ஒப்பிட்டு விநாயகர் அப்படின்னா யானை வடிவம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் அதில் என்ன உள்ளர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்த யானை முக வடிவில் தான் இந்த மூளை அமைப்பு இருக்கும் நமக்கு. இப்போ புரியுதுங்களா? விநாயகர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு. அதனால தான் கோவிலுக்குள்ளே முதல்ல போனவொடனே நாம் இப்படி புத்தி கூர்மை அடையிறதுக்கு இங்கே கொட்டிக்கிறோம். காதை பிடிச்சி நம்ம தோப்புக்காரனும் போடுறோம். காது பகுதியை தூண்டி விடும் போது நமக்கு அறிவு அதிகமாக வேலை செய்யுதுன்னு இன்றைக்கி நவீன அறிவியல் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. இப்போது நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மூளைனா விநாயகரை தான் குறிப்பிட்டாங்க உடல் பாகத்தில். யானையோடு ஒப்பிட்ட காரணங்களும் இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு படங்களும் நான் போடுறேன் வீடியோ போடும்போது. அடுத்தது நாம் முருகரை பற்றி பார்ப்போம். 6 ஆதாரங்கள், அதாவது மூளை அமைப்பை சார்ந்து நமக்கு
இதுதான் மூளை அமைப்பு. அப்படின்னா நமக்கு முதுகு தண்டு வடம் இருக்கும். இது 6 நிலைகளாக பிரிக்கிறாங்க. இதுதான் 6 ஆதாரங்கள். இந்த 6 ஆதாரங்களை பற்றி, இந்த 6 ஆதாரம் பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த 6 ஆதாரங்களை தான் 6 முகம் அப்படின்னு வச்சாங்க. அதாவது முருகர் 6 வகையாக பிரிஞ்சு பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். இப்படி 6 முகம் 6 ஆதாரங்கள். இதோட ஒப்பிடும்போது நம்மளுடைய மூளையில் இருந்து முதுகுத்தண்டு கனெக்ட் ஆகி நம்மளுடைய மூகுலம், அதாவது மூலம் வரைக்கும் இந்த முதுகு அமைப்பு இருக்கும். அதை தான் 6 பாகங்களாக பிரித்து 6 ஆதாரங்கள்னாங்க. 6 ஆதாரங்கள்னால் என்ன, 6 சக்கரங்கள்னால் என்ன, 6 முகம்னா என்ன, இதை பற்றிலாம் தெளிவாகவே நம்ம பார்ப்போம். இது அடிப்படை வகுப்பு தான். விநாயகர்னா அண்ணன் மூளை, தம்பி 6 முகம்னா யார்? அப்போ நம்மளுடைய 6 ஆதாரங்கள், நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு. அந்த வடிவத்தை தான் வேல் வடிவம் நாம் சொல்கிறோம். முருகர்னாலே வேல் வடிவம் சொல்கிற காரணம் இந்த முதுகுத்தண்டும் மூளை அமைப்பில் சேர்ந்த வடிவத்தை தான் கொடுத்தாங்க. இதை பற்றி போக போக நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்ம 4ஆம் நாள் வகுப்பில் கடமை, கர்மா, சரணடைதல் இதை பற்றி ஆன்மீக வகுப்பை நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போது உலக வாழ்வியல் தான் பார்த்துருக்கோம். 4ஆம் நாள் வகுப்பில் ஆன்மீக வாழ்க்கையை பற்றி நம்ம பார்ப்போம். இது பக்தி மார்க்கம், அது ஞான மார்க்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.